வெளியான கடிதம். அண்ணாமலை மீது கொலவெறி. காவல்துறை என்ன சொல்ல போது? காத்திருக்கும் பாஜகவினர். என்ன கடிதம் வெளியாச்சு அப்படின்னு பார்க்க போறோம். அண்ணாமலை மீது கொலவெறி யாருக்கு அதையும் பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி எதற்காக காவல்துறை என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு பாஜகவினர் காத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேங்க. வெளியான கடிதத்தை பற்றி நீங்க தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு வரணுங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல போய் படிச்சாரு. அந்த தருணத்தில் ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தமிழ்நாடு பிரிவு ஒருங்கிணைப்பு தலைவராக செயல்பட்டார். இந்த விஷயம் இதோடு இருக்கட்டுங்க. அதற்கு பிறகு நம்ம அண்ணாமலையுடைய சகோதரியுடைய கணவருடைய ஆபீஸில் வருமான வரித்துறையானது அதிரடியாக ரெய்டு நடத்துச்சு. இன்னைக்கு அண்ணாமலையுடைய சகோதரி கணவர் பெரிய பணக்காரராக இருக்கிறாருன்னா அதுக்கு அண்ணாமலை தான் காரணம். அவர் தான் பாஜக தலைவராக வந்த பிறகு அதிகாரத்தை பயன்படுத்தி பல இடங்கள்லையும் மிரட்டி பணத்தை பெற்று அவங்க அக்கா புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலமாகத்தான் அவர் தொழில் செய்கின்றாரு. அண்ணாமலையே ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னு கதை அளந்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலாக வரி ஏய்ப்பை செய்திருக்கின்றார் அண்ணாமலை சகோதரி கணவர் அப்படின்ற செய்தி என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அண்ணாமலை அவர்கள் மிரட்டி அங்கே சகோதரிய கணவருக்கு பணம் கொடுத்தார் என்பது பொய். அது மட்டும் இல்லை, யார் இடத்துலையோ ரெய்டு நடக்கின்ற போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தியா எப்படிலாம் கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு பேட்டி கொடுப்பாராம். ஆனால் அவங்க சகோதரருடைய கணவருடைய ஆபீஸில் வருமான வரித்துறை 4 நாள் ரெய்டு நடந்ததை பற்றி அண்ணாமலை அவர்கள் வெளியே எதுவும் சொல்லவே இல்லையா. ரகசியமாக அவங்க அக்கா கணவரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினது அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் பரவுச்சு. இப்போ அந்த லெட்டருக்கும் இந்த செய்திக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கின்ற பொழுது நம்ம எச் ராஜா அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தார் இல்லையா, அவருடைய லெட்டர் பேடை பயன்படுத்தி அண்ணாமலை அவர்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி பணம் பெற்றிருக்கின்றார், அந்த பணத்தை எங்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பணம் பெற்றாரு, அது மட்டும் இல்லை இப்படி மிரட்டி பணம் பெற்றதுனால பாஜக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ பெயர் தான். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாரு. ஸோ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வளர்த்தாரோ இல்லையோ கட்சியை அழிச்சு போட்டாரு அப்படின்னு வந்து நம்ம எச் ராஜா அவர்கள் ஜேபி நட்டாவுக்கு அவருடைய லெட்டர் பேட்லேயே வந்து கடிதம் எழுதி அனுப்புனதாக ஒரு போலி கடிதமானது நேற்று சமூக வலைத்தளம் முழுவதுமே வந்து சுற்றி கொண்டு இருந்தது. நேர்மையான ஆபீஸர் என்று பெயர் பெற்றவர் அண்ணாமலை. எதையும் உண்டு இல்லை என்று உடைத்து பேசக்கூடியவர், எதையும் மறைக்க மாட்டார். இது வரைக்கும் யாரையும் காப்பாற்றுறதாக எந்த குற்றச்சாட்டும் வரல. ஆனால் தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக வந்த பிறகு பல கட்சிகளுக்கு பேர் இழப்பு, பாஜகவும் வளர்ந்தது. அது மட்டும் இல்லை, சில தலைவர்கள் அண்ணாமலை இருந்தாங்கன்னா அடையாளமே அற்று போய் விடுவார்கள். அதனால் இப்போ பாஜகவில் தலைவர் தேர்தல் நடக்கிறது. அதனால் அண்ணாமலை மீண்டும் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்பதற்காக எச் ராஜா அவருடைய லெட்டர் பேடை போலியாக பயன்படுத்தி அண்ணாமலை மீது அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெட்டரை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கலெக்ஷன் பண்ணதாகவும் அதை கண்டு எச் ராஜா அவர்கள் அதிருப்தி அடைந்ததாகவும், அந்த அதிருப்தி என்பது பாஜக கெட்ட பேரை உண்டாக்கி இருக்குது. நான் ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் கொள்ளடிச்சதை நான் விட்டுருவனா, ஜேபி நட்டாவுக்கே லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு பொங்கி எழுந்து நம்ம எச் ராஜா அவர்கள் லெட்டர் எழுதுனதாக அந்த போலி கடிதம் சொல்லுகிறது. நேர்மையானவனுக்கு எவ்வளோ பெரிய அவப்பெயர் பாருங்க. இதுலேருந்தே தெரியுது அண்ணாமலை மீது எவ்வளோ பேருக்கு எந்த அளவுக்கு கொலைவெறி இருக்குது என்ற விஷயமானது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய பெயரை கெட்ட பேராக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் 2 விதமாக செய்திகள் பரவுகிறது. ஒன்று, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பாஜக எதிராக அண்ணாமலைக்கு எதிராக களமிறங்கி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இரண்டாவது, பாஜகவுக்குள்ளே வந்து தலைவர் போட்டி இருக்குது. அவங்களும் அண்ணாமலைக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை பேரை கெட்ட பேரை ஆக்கிட்டு நாம் தலைவர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியலைங்க. ஆனால் இந்த மாதிரி எச் ராஜாவுடைய பெயரில் ஒரு போலி கடிதம் வெளியான பிறகு நம்ம எச் ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு உடனே தெரிவிச்சிட்டார். சாமி, இந்த லெட்டர் பேடு எனது கிடையாது, இதில் இருக்கின்ற செய்தியோ நான் எழுந்தது கிடையாது, தயவு செய்து இது உண்மை என்று நம்பி விடாதீர்கள்.
இந்த மாதிரி செய்தியை எவன் பரப்புனானோ அவன் மீது சட்ட நடவடிக்கை பாயும் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துட்டாருங்க. அது ஃபேக்குன்னு போட்டுட்டாரு. அதனால் எச் ராஜா மீது எந்தவித தவறும் இல்லை. எச் ராஜாவுடைய கவனத்துக்கு வந்த உடனே அவர் மறுப்பு தெரிவித்து விட்டார். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாஜக தரப்பிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இதை சர்க்குலேட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான போலி கடிதங்கள் சமூக வலைத்தளத்தில் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது வனிதாவோ வினோதினியோ என்று நினைக்கிறேங்க, அதிமுக காரராம். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீது எந்த மாதிரியான குற்றச்சாட்டு வச்சு ஒரு லெட்ரு வெளியாச்சோ அந்த லெட்டரை அவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள். பாருப்பா, அண்ணாமலை என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காரு, இவர் போய் யோகியமான மனுஷன் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த ஃபேக்கான கடிதத்தை அவங்க சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திவ்யா என்று நினைக்கின்றேன், காங்கிரஸில் இருக்கக்கூடியங்க மாநில ஓபிசி பொதுச்செயலாளர் நினைக்கிறேன், அவங்களும் வந்து இந்த கடிதத்தை பதிந்து என்னடா இது கரடியே காரி துப்பிடுச்சு போல இருக்குது அப்படின்னு தலைப்பிட்டு அண்ணாமலை பேரில் வந்த பேக் கடிதத்தை அவங்களும் சமூக வலைத்தளத்தில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நக்கீரன் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர பிரகாஷ், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட ஆதரவாளர்கள் தான். இப்படி அண்ணாமலை பற்றி தவறான கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் தொடர்பாக ஒரு கட்டுரை மாதிரி எழுதி இந்த கடிதத்தை அவரும் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு இந்த கடிதம் உண்மையா பொய்யா என்று கூட ஒரு ஃபோன் பண்ணி பாஜக ஆஃபீஸில் கேட்டுட்டு அதற்கு பிறகு இந்த கடிதத்தை அவர் பதிந்திருக்கலாம், அதற்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளத்தில் பொறுப்பற்று சுற்றி திரிகின்றவர்கள் அண்ணாமலை மீது பழி போட்டு இந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணுகின்ற போது ஒரு பத்திரிகையாளரும் அண்ணாமலை மீது வன்மம் கொண்டு இதை பரப்பியிருக்கின்றார். ஸோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் அண்ணாமலை மீது நிறைய பேருக்கு கொலவெறி இருக்கிறது. பாஜகவில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலவெறி இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி தவறான கடிதம் பழகுனதை பாஜக இருக்கக்கூடிய ஐடி விங்ஸினுடைய துணைத் தலைவர் கோபிநாத் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேரடியாக கமிஷனரை போய் சந்தித்திருக்கின்றார். ஐயா, இந்த மாதிரி எங்கள் தலைவர் மீது வன்மத்தை பரப்பியிருக்காங்க, இந்த கடிதம் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து வரல, எச் ராஜா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பரப்பல. ஆனால் அண்ணாமலை இல்லாத போது தான் அவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தார். ஸோ அந்த லெட்டர் பேட்லேயே வந்து இப்போதும் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். அதனால் லெட்டர் பேடே வந்து பார்த்தீங்கன்னா பழசு, கரண்ட் லெட்டர் பேடாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் கமிஷனர்கிட்ட போயிட்டு புகார் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மீது இந்த அளவுக்கு பழி போட்டு தவறான லெட்டர் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொன்ன பிறகு அவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க என்று சொல்லிட்டு காவல்துறையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பாஜகவினர். இந்த புகாரை அழிச்சிட்டு வந்த பாஜகவினுடைய ஐடி விங்ஸு துணைத் தலைவர் கோபிநாத் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த வேலை, அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, இன்னைக்கு அண்ணாமலை மீது பழி போட்டு ஒரு கடிதத்தை பரப்புற அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டதே அப்படின்னு வந்து ஆதங்கப்படுகின்றார். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அதிமுக இருக்கிறவங்க அண்ணாமலை மீது போலியான தகவலை பரப்புகின்ற பொழுது பாஜக தரப்பில் இது போலியான கடிதம் தான் என்று உறுதிப்படுத்தின பிறகு அவங்க அந்த கடிதத்தை சாரி கேட்டாவது நீக்கிருக்கணும், இல்லை சும்மாவாவது வந்து பார்த்தா நீக்கிருக்கணும். ஆனால் நீக்கலை. இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான தகவலை அதிமுக சார்பில் யாராவது ஒருத்தர் பரப்புனாங்கன்னா ஏமா பரப்புனீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா, உண்மையா அது என்ன, நம்மளுக்கு தானே கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருக்கணும். அதனால் கட்சியிலும் கண்டிக்கலை, இவங்களும் இந்த லெட்டரை நீக்கலை. அதனால் இந்த லெட்டரினுடைய பின்னணி என்ன, யார் முதலாக இந்த மாதிரி தவறான கடிதத்தை உருவாக்குனது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டறிந்து வெளிப்படுத்த வேண்டும். இணையதள முகவரியை, இந்த லெட்டரை வெளியிட்ட அவங்களுடைய இணையதளத்தினுடைய முகவரியை ஒட்டுமொத்தமாக முடக்கணும், இவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு வந்து பாஜக ஐடி விங்ஸிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் பரப்புனாங்க இல்லையா, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நக்கீரனுடைய ஆசிரியர் பிரகாஷ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான். ஆனால் பாஜகவினர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது சில விஷயங்களை வார்த்தையை விட்டிருக்கிறாங்க. என்ன வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது, இப்போது பாஜகவினர் மீது அவதூறு பரப்பியிருக்காங்க இல்லையா, அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும், ஏன் வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2G வழக்கில் ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க பொறுப்புலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய லெட்டர் பேட்லேருந்து தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தா இந்நேரம் களத்தில் இறங்கி காவல்துறையானது இது பொய் செய்தி அப்படின்னு விளக்கம் அளிச்சிருப்பாங்க. இந்த செய்தியை பரப்புனவங்களை இந்நேரம் கைது பண்ணியிருப்பீங்களா இல்லையா? திமுகவுக்கு ஒன்று ஏற்பட்டால் நீங்கள் களத்தில் உடனே இறங்குறீங்க காவல்துறை. ஆனால் இன்னைக்கு பாஜக தலைவர் மீது இந்த அளவுக்கு அவதூறு பரப்பியிருக்காங்க. இது தலைவர்களுடைய நற்பெயர் இருக்கும், பாஜகவுக்கும் எவ்வளோ பெரிய கெட்ட பெயர், எச் ராஜா அவர்களுக்கும் எவ்வளோ பெரிய கெட்ட பெயர். அதனால் இதை உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்தை வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி காவல்துறை தானாக முன் வந்து எந்த ஒரு வழக்கையும் எடுக்காது. புகார் அளித்தால் மட்டும்தான் வழக்கை எடுத்துக்குவாங்க. அது திமுக காரனாக இருக்கலாம் அல்லது பாஜக காரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் புகார் அளித்தால் மட்டுமே அந்த புகாரை பற்றி விசாரிப்பாங்க. ஆனால் இனிமேலும் விசாரிப்பாங்களா என்று நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் தானாக முன் வந்து இந்நேரம் காவல்துறையானது நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறைக்கு என்ன அவசியம் இருக்குது? இல்லை சமூக வலைத்தளத்தில் வர்ற பாஜக தொடர்பான கடிதம் காவல்துறைக்கு உண்மையா பொய்யா என்று எப்படி தெரியும்? இது ஃபேக்குங்க, நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம புகார் அளித்தாதான், இது ஃபேக் என்பதற்கான ஆதாரத்தை கொடுத்தாதான் காவல்துறையானது இந்த ஃபேக்கை பரப்புனது யார் என்று களத்தில் இறங்கி கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நம்ம புகாரே அளிக்காமல் காவல்துறை மீது பழி போடுவதும் அதற்கு கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் உதாரணமாக சொல்வது எந்த அளவுக்கு நியாயம்? அதனால் இதை சொல்லியிருக்கக்கூடாது. ரெண்டாவது, அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க கட்சி நிலைப்பாடு. உங்கள் மீது யார் தவறு இழைத்தாங்களோ அவங்கள குறிவைத்து புகார் அளிப்பது சரியானதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் அதிமுகவில் தப்பு பண்ணிட்டாங்க என்பதனால ஒட்டுமொத்த கட்சியும் பார்த்தீங்கன்னா பொதுத்தளத்தில் அவமரியாதை செய்யக்கூடாது. 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது அதிமுக காரங்க தான். நான் அதிமுக என்ற பெயரை சொன்னனா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ அதிமுக காரணர் தான் கிண்டல் பண்ணுற அப்படின்ற விஷயமானது தெரியும். அது மட்டும் கிடையாது, இங்கே அண்ணாமலை மீது பாஜகவினருக்கும் வன்மம் இருக்குது. அதனால் பாஜகவினர் கூட இதை கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஆனால் பாஜகவுடைய ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறையின் இடத்துல புகார் அளிச்சிட்டோம். இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி எங்கள் பக்கம் தப்பு இருந்தாலும் சரி நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பாஜக ஐடி விங்ஸானது சொல்லியிருக்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் உளவுத்துறையை கையில் வச்சுருக்குது. ரெண்டாவது, ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட தான் இருக்குது. இந்த கிரைமெல்லாம் கண்டுபிடிச்சி தண்டனை வழங்குகின்ற சட்டப்பிரிவை பாஜக தான் கொண்டு வந்திருக்குது. இப்படி எல்லா உளவுத்துறையும் கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு தமிழ்நாடு காவல்துறை கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிந்து இது பாஜகவில் இருந்து தான் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது, வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அதிமுகவில் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அனுப்புறதுக்கெலாம் ஆள் கிடையாது. காங்கிரஸ்லேயும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதை பொதுத்தளத்தில் விடுற அளவுக்கு திறமையானவங்க கிடையாது. இந்த கலாச்சாரம் வேணுமா வேணாமா என்பதை பற்றியெல்லாம் நாம் முடிவு பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நாம் யோகியம் கிடையாது. நாமளும் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத தருணத்தில் தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்ம ஈடுபட்டது கிடையாது. பல முறை பல அரசியல் கட்சி தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கும். அதனால் இந்த மாதிரி கலாச்சாரம் வேணாம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடுநிலை கிடையாது. நல்ல மனுஷன் அண்ணாமலை மீது இப்படி பழி போடுறாங்களே, அந்த ஆளுடைய தலைவர் பதவியை இந்த மாதிரிலாம் பழி போட்டு காலி பண்ணிட முடியுமா? முடியாது. அதனால் தேவையில்லாதவற்றெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கலாச்சாரமானது தமிழகத்தில் பரவிடக்கூடாது. அதனால் பத்திரிகையாளர் சந்தித்து நீங்களும் இந்த மாதிரியான தவறான செய்திகள் போயிடக்கூடாது, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மீது தவறான பரப்புரை செய்து அவருடைய இமேஜை கெடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி கலாச்சாரமே பரவக்கூடாது. அதுக்காக காவல்துறையானது களத்தில் இறங்கி நாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஐடி விங்ஸ் ஆனது இன்றைக்கி புகார் அளிச்சிருக்குது. அண்ணாமலை மீது பொய் பரப்புரை செய்தவனை கண்டுபிடிக்கணும், தண்டனை கொடுக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் இந்த கலாச்சாரத்தை ஒழிச்சணும்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் நமக்கு முதிர்ச்சியின்மையாக தெரிகிறது. நாமளே பல முறை அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிறவனே அடுத்தவனை எப்படியெல்லாம் அசாசினேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் முதல்ல நாம் யார் மீது கை நீட்டி குற்றச்சாட்டு வைக்கிறோமோ நாம் முதல்ல திருந்தணும். நாம் அடுத்த கட்சி தலைவரை எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறோம் அப்படின்றத கடந்த காலங்களில் நம்மளும் பார்க்கணும். அதனால்
நாம் தனி மனித தாக்குதலில் இறங்கின உடனே அடுத்தவன் ஒரு படி மேலே போய் பொய்யான தகவலை பரப்புகிறான். ஆனால் பொய்யான தகவல் என்கின்ற போது நமக்கு மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதுலேயும் எச் ராஜா என்னவோ அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக யாரோ இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வரக்கூடாது என்பதற்காக இவ்வளோ மெனக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வராமல் தடுத்துட முடியுமா இவங்களால அப்படின்னு பார்த்தா தடுக்க முடியாது. அண்ணாமலை தான் தமிழகத்தில் பாஜக தான் அண்ணாமலை, மாற்று கருத்து கிடையாது. சரிங்க, இந்த வீடியோ பற்றியான கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.